ஹே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மரம் வந்து கட்டிங்ஸ் மூலிமா உருவாக்கக்கூடிய கொய்யா மரங்கள். பொதுவாகவே நிறைய பேர் கேட்குறீங்க, கட்டிங்ஸ் மூலிமா உருவாக்கினா அது வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? ஸோ அந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. பொதுவாகவே நல்லா பெருசாக இருக்கிற மரத்துலேருந்து ஏர் லேயரிங், அதாவது விண்பதியம் மூலயமா இந்த மாதிரி கிளைகளில் கொஞ்சம் தோலை சீவிட்டு அந்த இடத்துல கோகோபீட் வச்சு கட்டணும். இந்த இடத்துல வேர்கள் வந்துடுது. ஒன்ஸ் அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளைகளை நம்ம புது செடியாக உருவாக்குறோம். அப்படி எடுத்துகிட்டு வர செடிகள் இந்த மாதிரி நடவு செஞ்சுங்க அப்படின்னா அந்த கிளைகள் எப்படி மொட்டுக்கள் வருமோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த இடத்துல மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஒட்டு வைக்கிறது மூலிமா ஜீனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா, இந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி வருமா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்மளுக்கு சீக்கிரமாக காய்க்கக்கூடிய கொய்யா மரங்களே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைகளை நல்லா கீறி எடுத்துகிட்டு அந்த இடத்துல கோகோபீட் வச்சு கட்டுங்க. தேங்காய் பஞ்சு வச்சு கட்டினீங்கன்னா 45 நாளில் வேர் வந்துடும். இதை கட் பண்ணி இந்த செடியை உங்களுக்கு புது செடியை கொண்டு வரலாம். ஒரு சூப்பரான மெத்தட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.